ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கேவோட அன்கேப்டு ரீடென்ஷன் யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த அன்கேப்டு ரீடென்ஷன் பத்தின ரூல் இன்னும் தெளிவாலாம் தெரியல நமக்கு. ஏன்னா இது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அஃபிஷியலி சொல்லப்படலை. பட் வந்த நியூஸ்லாம் வச்சு மேபி அன்கேப்டு ரீடென்ஷனும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அன்கேப்டு ரீடென்ஷன்னா என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ பிசிசிஐ 4 ரீடென்ஷன் தான் இருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு பிளேயரை பாத்தீங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயரா பண்ணி ஆகணும். அதாவது உங்க டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர், இந்தியா ஆடாத ஒரு பிளேயரை நீங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லிடுவாங்க. சோ அதை பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ் எல்லாம் கேட்கணும். இதுக்கு பேர் தான் அன்கேப்டு ரீடென்ஷன். ஓகே, இதுல தான் இப்போ ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவங்க 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்க அன்கேப்டா அறிவிங்கன்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்கதாவும் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இன்னும் அக்செப்ட் பண்ணப்படலை. அண்ட் அதை பத்தி எக்ஸாக்டா தெரியல. அதனாலதான் நான் தோனியோட பேரை இந்த லிஸ்ட்ல வைக்கல. இன்கேஸ் அந்த ரூலை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, ஏன்னா அது ஆல்ரெடி இருந்துச்சு தான், திரும்பி கொண்டு வர்றாங்க பிசிசிஐ அப்படின்னா அன்கேப்டு ரீடென்ஷனா எம்எஸ் தோனி இருப்பாரு. அதை நான் இங்கே சொல்லி முடிச்சுக்கிறேன். பட் ஆனா இப்போ வரைக்கும் அது தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம மீதி இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் அன்கேப்டு பிளேயர் ரீடைன் பண்ண சான்சஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வச்சாங்க லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 20, 21, 22 வயசாகிற ஒரு பையன், அந்த பையனை சிஎஸ்கே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாவே முதல் மேட்ச்ல இருந்தே பிளேயிங் 11ல இறக்கி விடுறாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவோட சரித்திரத்திலே நடந்தது கிடையாது. அப்ப அந்த பையனோட பொட்டன்ஷியல் மேல டீம் மேனேஜ்மெண்ட்டும் சரி, கோச்சஸும் சரி, எம்எஸ் தோனியும் சரி, கேப்டன் ருத்ராஜ் ஐக்வாட்டும் சரி ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. சோ அதனாலே தான் அவர் நிறைய மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆடினாரு. ஆனா அவருக்கான பெர்ஃபெக்ட்டான பொசிஷன் கிடைக்கல. அவர் மேல டாப் ஆர்டர் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். திடீர்னு அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வருவாங்க. திடீர்னு அவர் பேட்டிங்கே இறங்க மாட்டாரு, கடைசி 2 பால் இறக்கி விடுவாங்க. அண்ட் ஒரு சில நல்ல மேட்சஸ் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். அண்ட் நிறைய ஃபெயிலியர்ஸும் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். அண்ட் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சின்ன பையன் தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ரஷீத் கான 2 6 அடிச்சதெல்லாம் பெரிய விஷயம். அப்பயே தெரிஞ்சிருச்சு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அன்கேப்டு லிஸ்ட்ல ஒரு ரீடென்ஷன் அப்படின்னு வர்றப்போ நமக்கு இந்த பேட்டிங்கோட ஸ்லாட் எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கு அண்ட் சமீர் ரிஸ்வி அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு க்ரூம் பண்ணலாம் அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி சமீர் ரிஸ்வி தான் அன்கேப்டு பிளேயரோட ஃபர்ஸ்ட் ரீடென்ஷன். அதாவது ஒரு ரீடென்ஷன் தான் கொடுப்பாங்க, அவர் தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி அவரை லைட்டா பாக்குறப்போ அண்ணே சுரேஷ் ரெய்னாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அதுக்காவது சிஎஸ்கே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ராஜ்வர்தன் ஹங்கேக்கர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் அண்டர்-19 சூப்பரா விளையாண்ட ஒரு பிளேயர் அவரு. அண்ட் இந்தியா அண்டர்-19ல பயங்கரமா விளையாண்டுட்டு வந்தாங்க. அதுல இருந்து பிக் பண்ண ஒரு பிளேயர் தான் ராஜ்வர்தன் ஹங்கேக்கர். அண்ட் அடுத்த ஹர்திக் பாண்டியா அப்படி இப்படிலாம் சொல்லி அவருக்கு பண்ணாத பில்டப்பே கிடையாது. ஒரு பெரிய 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 டேலண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளோட லைக் கோச் இருக்கார்ல ஸ்டீவன் ஃபிளமிங், அவரே சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ அவர் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூ மேட்சஸ் விளையாடவும் விட்டாங்க சிஎஸ்கே. அங்கங்க பவுலிங்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. அவருக்கு பேட்டிங் வாய்ப்பெல்லாம் பெருசா கிடைக்கவே இல்லை. ஆனா அவரால் பேட்டிங்கும் நல்லா பண்ண முடியும். ஒரு பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் தான். அவரும் இன்னும் இந்தியா கேப் ஆகாத ஒரு பிளேயர் தான். ஸோ அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்கேப்டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரையுமே மேபி பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட்னா, செகண்ட் நான் ராஜ்வர்தனை தான் சொல்லுவேன். தேர்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரி. ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் பேசியிருந்தேன்னா முகேஷ் சௌத்ரியை தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பேன். ஆனா இப்போ ஏன் நான் முகேஷ் சௌத்ரியை 3வது இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் இன்னும் இந்தியா டெபியூ ஆகல. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். அவர் சிஎஸ்கேவோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்ட், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஸ்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா அவர் ஒரு இன்ஜூரி ப்ரோன் பிளேயர். அதாவது நிறைய இன்ஜூரி ஆகக்கூடிய தன்மை அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஐபிஎலுக்கு முன்னாடி இன்ஜூரியில இருந்தாரு, ஐபிஎல் டைம்ல இன்ஜூரியில இருந்தாரு, ஒரு சீசன் ஃபுல்லா ஆடல. அண்ட் இப்போவுமே ஏதோ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்ல இருக்காருங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் நான் படிச்சேன். ஸோ அது மாதிரி இன்ஜூரி ப்ரோனா இருக்காரு. ஒரு இன்ஜூரி ப்ரோன் பிளேயர் உள்ள அவரை ரீடைன் பண்ணி அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவரால் எல்லா மேட்சும் விளையாட முடியல அப்படின்னா அது கண்டிப்பா டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டுரும். ஆனா நல்ல ஒரு பிளேயர் முகேஷ் சௌத்ரி, பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படிங்கிறப்போ அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியோட நேம் எங்கேயாவது இருக்கும். ஆனா அவருக்கு ஐபிஎல் சான்சஸ் பெருசா கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அண்ட் லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ஒரு மேட்ச்லயே அபிஷேக் சர்மா அவரை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டதுனால அவரால் அடுத்து ஒரு சில மேட்சஸ் விளையாடவே முடியல அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. மகாராஷ்டிராக்கார் தான் ருத்ராஜ் ஐக்வாட்டோட ஒரே ஸ்டேட் ஆடுற ஒரு பிளேயர் தான். பட் என்னமோ தெரியல, முகேஷ் சௌத்ரி எங்கேயோ போயிட்டாரு. செமையா வருவாருன்னு நினைச்சா இப்ப எங்கேயோ இருக்காரு. ஆனா முகேஷ் சௌத்ரியும் ஒரு ஆப்ஷன் மக்களே. அதுக்கு அடுத்தபடியா
என்னோட பர்சனல் ஃபேவரட் சைக் ரஷீத். அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அண்டர் 19 கிரிக்கெட்ல இந்தியாக்காக செமையா விளையாண்ட ஒரு பையன், இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனா இருந்த ஒரு பையன். அண்ட் அங்கேருந்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக் ரீசனா நடந்துச்சுல, அதுல ஒரு சில கேம்ஸ் பார்த்தங்க. எப்பா அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது தனியா தெரியுது. அப்படியே செமையான ஒரு ஸ்ட்ரோக் பிளேயர் அவரு. ஆக்சுவலி வந்து T20 கிரிக்கெட்டை பெருசா எப்படி சொல்றது அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டோட மிடில் தான் அவருக்கு வந்து படுது. ஒரு மாதிரி வந்து எப்படி ஒரு ருத்ராஜ் ஐக்வாட், ஒரு விராட் கோலிக்கு மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதாவது அவங்களால வந்து அவ்வளோ பெரிய ஷாட்ஸ் அப்படிலாம் அடிச்சு ஃபேன்சி ஷாட்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே இது பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரோக் பிளேயர் அவரு. நிறைய அஜிங்கியா ரஹானேவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பையன் ஒரு பயங்கரமான டேலண்ட்டுங்க. அந்த பையனை ஸ்கவுட்ல தான் பிடிச்சாங்க நம்ம ஆளுங்க. அண்டர் 19 நல்லா பண்ணியிருந்தான். ஆனால் அந்த பையனுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு பேக்கப் ஆப்ஷனா ஒரு நல்ல ஃபீல்டராகவும் சிஎஸ்கே அந்த பையனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு செம டேலண்ட் அந்த பையன். திருப்பி சிஎஸ்கேக்குள்ள வந்தாலும் அந்த பையனுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனாலேயே தான் நான் சொல்றேன் வேண்டாம் அந்த பையன்ட்டு. பட் ஆனால் அந்த பையன் ஒரு அன்கேப்டு லிஸ்ட்ல இருக்கிறதுனால அந்த பையன் பேரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இருக்காங்க, நிஷாந்த் சித்து இருக்காங்க, அப்புறம் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இந்த 4 பேர்ல ஒரு ஆளு தான் அன்கேப்டு ரீடென்ஷன்ல கொண்டு வருவாங்க இன்கேஸ் பண்ணா. இல்ல எம்எஸ் தோனி விளையாடலாங்கிற ரூல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டாங்க. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அன்கேப்டா அறிவிச்சுக்கலாம் ரிட்டையர் ஆனவங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எம்எஸ் தோனி அவர் தான் அன்கேப்டா ரீட்டைன் ஆவாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆப்ஷன் படி சமீர் ரிஸ்வி தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ரேடார்ல இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்து பாக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.